பிஷப் ஜேசி ராயல்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல ஒரு பெரிய ஒரு ஏஞ்சலிக்கல் பிஷப் ஒருத்தர் இருந்தார். இங்கிலாந்துல ரொம்ப மிகவும் அற்புதமான ஒரு போதனை செய்யக்கூடியவர். அநேக புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு, பைபிள் கமெண்ட்லாம் எழுதியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. இயேசு சாட்டை அடி வாங்கினாரா? அவருடைய தழும்புகளின் வழியாக நாம் குணமடைய வேண்டும் என்பதற்காகவே. அவர் குற்றமற்றவராக இருந்தும் தண்டிக்கப்பட்டாரா? நாம் குற்றவாளிகளாய் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவர் முள்கிரீடம் அணிந்தாரா? நாம் மகிமையின் கிரீடம் அணிய வேண்டும் என்பதற்காகவே. அவருடைய ஆடை களையப்பட்டதா? நாம் நித்திய நீதியை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அவர் பரிகசிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டாரா? நாம் கனப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவர் குற்றவாளியாக எண்ணப்பட்டு மீறுபவர்களில் ஒருவராக சேர்க்கப்பட்டாரா? நாம் குற்றமற்றவர்களாக எண்ணப்பட்டு எல்லா பாவங்களிலும் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள இயலாதவர் என்று அவர் அறிவிக்கப்பட்டாரா? அவர் மற்றவர்களை முழுமையாக ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே. இறுதியில் அவர் மரித்தாரா? அதுவும் மிகவும் வேதனையாகவும் இழிவான மரணமா? நாம் என்றைக்கும் வாழ்ந்து உன்னத மகிமைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவர் தலையில முட்கிரீடம் வைக்கப்பட்டது அவர் கஷ்டப்பட்டது மட்டும் இல்ல, உங்க தலையெல்லாம் பொற்கிரீடம் வைக்கப்படுவதற்காக. அவர் பாவமாக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாய் இருக்கும்படியாக. ஒருத்தன் கூட கையை காட்டி நீ குற்றவாளி, நீ பாவின்னு சொல்ல மாட்டான், சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு எனக்காக பாவமாக்கப்பட்டார். அவன் அசிங்கப்படுத்துறான், அவன் கேவலமா என்றான், அவன் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறான், அவன் குப்பைன்றான், அவன் அவமானப்படுத்துறான், அந்த சிலுவையை அவ்வளவு கேவலப்படுத்துறான். அவளத்தையும் சகித்தார். ஏன் தெரியுமா? அவர் மகிமையில வர்றதுக்கு இல்லைங்க, நீங்க மகிமையில வர்றதுக்கு. இதனாலதான் நான் சூஸ் பண்ணிருக்கேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் மேன்மையாக எண்ணுவேன்.